ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா அணி எதிரான 4வது T20 போட்டி தோல்விக்கு எங்களுக்கு இதுதாங்க காரணம். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் காரணம், முதல்ல இவரை நாங்கள் தூக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தோல்விக்கு காரணம் கூறியிருக்காருங்க இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர். அது மட்டும் இல்லாமல் தோல்வி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நேற்று செம்மையாக மேட்ச் முடிஞ்சிச்சிங்க. 4th T20 இந்திய அணி 15 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்று தொடரையும் வென்றுட்டாங்க. இந்த தோல்வி குறித்து ஜோஸ் பட்லர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அணி பந்து வீச்சாளர்கள் உண்மையாக அற்புதமாக தான் போட்டாங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா மட்டும் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் அடித்த அந்த நார்க்கு தான் இந்திய அணிக்கு வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு 160 150க்குள்ளே ஆல் அவுட் பண்ணிட்டு ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம்னு நினச்சோம். பட் இந்தளவுக்கு ரன்னு போனதுக்கு முக்கிய காரணம் ஹர்திக் பாண்டியா தான். கண்டிப்பாக இந்த எங்களோட தோல்விக்கு அவர் தான் காரணம். அடுத்த போட்டியில் நாங்கள் அட்லீஸ்ட் ஆறுதல் வெற்றியாச்சு பெற ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னு சொல்லலாம். எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மேட்ச் இங்கிலாந்து கையில் தாங்க இருக்குது. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 50+ங்க, விக்கெட்டே வீல. என்னடா இது இப்படி அடிக்கிறாங்க பார்த்தா கடைசியில் நல்ல போலிங் போட்டு வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்ணா இருக்கட்டும் எல்லாமே செம்மையாக போட்டாங்க. இல்லை ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷித் ராணா அவர் தாங்க நம்மளுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. 3 விக்கெட்டு. யார்? நம்ம சிவன் துபேக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக போலிங்க்கு முதலும் இவர் வந்தார். செமையாக போட்டு செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்திய அணியை காப்பாற்றி கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். தொடரை வென்றுச்சுங்க இந்திய அணி. ஏன்னா ஒரு T20 தொடர் மொத்தம் பெரிய தொடர், 5 T20 தொடர். அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஃபஸ்ட்டு 2 ஜெயிச்சாங்க, 3வது நம்ம இங்கிலாந்து ஜெயிச்சிச்சு, 4வது இந்த போட்டி இந்தியா ஜெயிச்சு 3-1 சொல்லிட்டு இப்போது முன்னிலை இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த போட்டி நமக்கு தாங்க வெற்றி பெற்றதுனால தொடரை கைப்பற்றிட்டோம். அடுத்த போட்டி பார்த்திங்கன்னா நாளைக்கு தொடங்க போதுங்க. அது பெருசாக எதுவும் நம்ம எதிர்பார்ப்பு இருக்காதுங்க. ஏன்னா இந்திய அணி ஒரு ஆறுதல் வெற்றியாக, அட்லீஸ்ட் இங்கிலாந்து அணி ஆறுதல் வெற்றியாச்சு பெறணும்னு சொல்லிட்டு தான் விளையாடுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு அதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு, ஏன்னா அஷித் ராணா இது போன்ற பிளேயர்லாம் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குங்க. ஏன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க யங்ஸ்டர்ஸ். உங்களை போன்ற ஒரு வீரர்களை வளர்த்து விட்டால் நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது சொல்லிட்டு. ஆனால் சிவன் துபே சொல்லி ஆகணும், என்ன அடி அடிச்சாருங்க. ஒவ்வொரு அடியும் இடி மாரிங்க. ஹர்திக் பாண்டியா, சிவன் துபே 2 பேர் தான் இந்திய அணியை காப்பாற்றி கொடுத்ததுன்னே சொல்லலாம். சிவன் துபேயோட பேட்டிங் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஸ்குவாடில் எடுக்கலைங்க. நம்ம இவர் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரி ஆனால தான் நம்ம துபேவே ஸ்குவாடில் எடுத்தாங்க. ஸ்பின்னை சப்போர்ட் அட்டாக் பண்ணார் பாருங்க. ஒவ்வொரு அடியும் நம்ம ஆடியல் ரிஷித்வாவெல்லாம் 2 6ங்க பறக்க விட்டார். அப்படியே மூஞ்சேயில் அவருக்கு. ஓகே, முடிஞ்சு போச்சுங்க. சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸை வின் பண்ணது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.